ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். வருகின்ற 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் மண்டபம் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆற்றங்கரை, இருமேனி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பொதுமக்களின் சிறப்பான வரவேற்பை ஏற்றுக்கொண்டு பேசிய அவர், மீனவ மக்களுடைய 5 கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளதாகவும் இவை அனைத்தும் திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயம் நிறைவேற்றி தரப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். கருணாநிதி ஸ்டாலின் எனும் தாரக மந்திரத்தால் தமிழ்நாட்டை ஊராட்சி ஒன்றியத்தில் ஆற்றங்கரை ஊராட்சியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு வாக்கு சேகரித்தோம். அப்பொழுது பொதுமக்கள் எழுச்சியான வரவேற்பு கொடுத்தார்கள். என்னோடு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அருமேஷ் அவர் நவாஸ்கனி அவர்களும் நம்முடைய மதசார்பற்ற கூட்டணி நிகழ்ச்சியில் அங்க வைக்கக்கூடிய அனைத்து நிர்வாக பெருமக்களோடு கலந்து கொண்டார்கள். தேர்தல் பரப்புரை முடித்துவிட்டு இன்று நம்முடைய ஜமாத்திலே சென்று ஆதரவை கேட்டோம். அப்பொழுது ஜமாத்தின் சார்பில் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒரு மருத்துவரும் ஒரு செவிலியரும் இங்கே வேண்டும் என்று. இளைஞர்கள் விளையாட்டு மைதானம் ஏற்கனவே என்னுடைய ஏற்பாட்டில் பல பணிகள் நடந்திருக்கிறது, இன்னும் அது முடிவடையாமல் இருக்கிறது. அந்த பணியை செய்து கொள்ள என்று சொல்லியிருக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் கண்டிப்பாக என்னுடைய சொந்த முயற்சியில் அந்த விளையாட்டு மைதானத்தை உருவாக்கி தருகிற என்று வாக்குறுதி இருந்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் அவர் ஒட்டுமொத்தமாக நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய அருமை அண்ணன் நவாஸ்கனி, பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி அவர்கள் யார் வர வேண்டும் யார் வரக்கூடாது என்பதை நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு அவர் மிக தெளிவாக எடுத்து சொன்னார். அதை அனைவரும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு இஸ்லாமிய சகோதரருடைய வாக்கு என்பது ஒட்டுமொத்தமாக திராவிட மாடல் முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய மதசார்பற்ற கூட்டணிக்கு என்று உறுதியளித்திருக்கின்றார்.